ராமதாசுவை ஏமாற்றும் நோக்கத்தில் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக எம்எல்ஏ அருள், மாம்பழம் சின்னம் ராமதாஸ் அணிக்கு உரித்தானது என்பதை தேர்தல் ஆணையரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். அன்புமணி அவருடைய பதவி காலம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சுதான் ஐயா தலைவரா பதவி ஏற்றுக்கிறாங்க. அதையும் மறைச்சு 26 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை இங்கே கொடுத்திருக்கிறாங்க. பதவி போய் 2 மாசம் கழிச்சு எப்படி ஆக்ஷன் பண்ண முடியும்? அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அதிகாரிகள் பேரதிர்ச்சிக்குள்ளானார்கள். இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி தான் கடிதங்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னொன்று பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவர். இதை அவருக்கு சொல்லிடும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இதனுடைய சட்டப்பூர்வமான விவரங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். அவர்களும் ஏற்று இப்ப உடனடியாக எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உடனே நாங்க தலைமை அந்த அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அப்பவே தலைமை தேர்தல் அதிகாரி கூப்பிடுறாரு, தலைமை தேர்தல் ஆணையாளர் கூப்பிடுறாரு. ஆணையாளர் கூப்பிட்டு அந்த 3 அதிகாரிகளை உட்கார வச்சு இது குறித்து என்ன ஏதுங்கிறத விரிவா தீர விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது.